ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? இப்போ இன்றைக்கி நாங்கள் கதைக்க போகிற ஒரு விஷயம் வந்துட்டு எங்களுடைய பயணத்தின் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை பற்றி தான் கதைக்க போகிறோம். அது என்னென்னு சொல்லி தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முதல்ல என்னென்ன விஷயம் நடந்ததுன்றதை பற்றி முழுமையாக சொல்லணும் உங்களுக்கு. நாங்கள் சொல்லியிருந்தோம், நாங்கள் 4 வருஷத்துக்கு முதல்ல இந்த தனித்தின்ற சேனலை ஸ்டார்ட் பண்ணி போட்டு இடையில் விட்டுட்டு திருப்பி 4 வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி. இப்போ நாங்கள் முதல் ஒரு 4 வருஷத்துக்கு முதல் இருந்த என்னுடைய புகைப்படத்தை வச்சு ஒரு லோகோ ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். நான் ஸ்டூடியோவில் கொடுத்து தான் செய்திருந்தேன் நான். ஆனால் இப்போ சில விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதால நாங்கள் லோகோவை மாற்றலாம் என்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று இருந்துச்சு. லோகோவை மாற்றினா என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் ஒரே கன்செப்ட் தான். முதல் கனவுகளை நோக்கி பயணித்த அதே கன்செப்ட் இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம் சில விஷயத்தை. முதல் வெறும் கனவுகளோடு மட்டும் இருந்த எங்களோட பயணம் இப்போது சில விஷயங்கள் நிஜமாகி கொண்டு இருந்திருக்கு, நிஜமாகி கொண்டு வருது. அதாவது நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நினச்ச விஷயம் சக்ஸஸ் ஆகிருக்கு. அந்த பிஸ்னஸை க்ரோத் பண்ணணும் என்று, அந்த பிஸ்னஸை வளர்த்து கொள்ளணும்னு சொல்லி நினச்ச விஷயம் நடந்து கொண்டு இருக்குது. மற்றது இன்னும் வேறு சைட் பிஸ்னஸ்கள் செய்யணும்னு சொல்லி நினச்ச விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இந்த கனவுகள் நிறைய மேம்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் இந்த இப்போ யூடியூப் சேனலை ரன் பண்ணணும்னு சொல்லி நினச்சது ஒரு பெரிய ஒரு கனவு. அப்போ அதுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் நிறைய பேர் சேர்ந்து ஒவ்வொருத்தர் மாறி மாறி ஒவ்வொரு வேலையில் செஞ்சு அந்த மாதிரி அதை கொண்டு போய் கொண்டிருந்தாங்க. ஆனால் எங்களால் அது முடியலைன்னு சொல்லி நிப்பாடி இருந்தாங்க. ஏன்னு சொன்னால் என்னதான் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய ஃபேஷன் நோக்கி போகணும்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான போதிய அளவு காசு கையில் இருக்கணும். அதை நாங்கள் வீட்டிலேருந்து மெட்டாக்கள்லேருந்து வாங்கக்கூடாதுன்ற ஒரு கொள்கைக்காண்டி அந்த காசையும் நாங்களே ஏர்ன் பண்ணி எடுக்கணுன்றதுக்காண்டி நாங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் எங்களுக்கு காசு வரையிலன்றதுக்காண்டி நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து பிஸ்னஸை ரன் பண்ணி அதிலேருந்து சக்ஸஸ் பண்ணி இப்போ ஓகே ஓரளவுக்கு எங்களுக்கு இப்போ நேரம் நிறைய இருக்குது. நாங்கள் நிறைய விஷயத்தை மாற்றி இருக்கிறோம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் திருப்பியும் இந்த சேனலை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ரீஸ்டார்ட் பண்ணி இருக்கிறதோட நாங்கள் எங்களுடைய பயணத்தை பற்றியும் மற்றது வேறு பயணங்கள் எங்களுடைய சொந்த அனுபவங்கள், அதாவது சொந்த அனுபவங்கள்னு சொன்னால் எங்களுடைய இந்த பிஸ்னஸ் சார்ந்த அனுபவங்கள், அதுகளை உங்களுக்கு பார்க்குறக்க சில நேரம் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கலாம். நாங்கள் பிஸ்னஸில் வரும்போது இந்த பிஸ்னஸுக்கு போன நேரம் நிறைய அடி வாங்கி தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேலே போகக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த சில விஷயத்தை நாங்கள் எங்களுக்கு யாரும் சொல்லலைன்ற ஒரு காரணத்தால் அந்த அடி எங்களுக்கு விழுந்திருக்கும். ஏன்னு சொன்னால் எங்களை சுற்றி இருக்கிற சூழல் அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்காது. நாங்கள்லாம் அதை தேடி போகணும். அப்போ எங்களுடைய அம்மாவோ அப்பாவோ அல்லது எங்களுடைய குடும்பமோ அல்லது எங்களுடைய நண்பர்களோ அது சார்ந்து எங்களை வழிகாட்ட அது சார்ந்து எங்களை வழிகாட்டக்கூடிய நிலைமையில் இல்லாட்டிக்கு நாங்கள் எங்களுக்குன்ற ஒரு மென்டரை நாங்கள் தேடி போகணுன்ற ஒரு விஷயத்தை எங்களுடைய பிஸ்னஸில் நாங்கள் நிறைய அடிகள் வாங்கின பிறகு தான் விளங்கினது. நாங்கள் பிஸ்னஸை பற்றி ஐடியா கேட்கணும்னு சொன்னால் அந்த பிஸ்னஸில் வளர்ந்து கொண்டு வர, இந்த பிஸ்னஸில் அனுபவம் இருக்கிற, இந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட தான் நாங்கள் அதை பற்றி போய் கேட்கணும். ஆனால் நாங்கள் அதை அப்படி செய்கிறதில்ல. நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட போய் கேட்போம். அவைக்கு அந்த பிஸ்னஸ் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லியே தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவை எங்களை ஹைட் பண்ணி விடுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். அதால் எங்களுக்கு நிறைய அடி விழுந்திருக்கும், நாங்களும் அடி வாங்கியிருப்போம். அப்படி அந்த நிலைமையில் இருக்கக்கூடாதுன்றதுக்கான தான் இந்த சேனல். இப்போ நான் இதில் சொல்ல வர விஷயம்னு சொன்னால் நான் உங்களை அடிபடாமல் அடுத்த காலத்துக்கு கொண்டு போகணுன்றது தான் என்னுடைய டார்கெட்டாக இருக்குது. சரி, பார்க்கலாம் அது எவ்வளோ தூரம் நாங்கள் செயற்படுத்துகிறோம்ன்றதை பற்றி. அது இருக்கட்டும். அடுத்த கட்டம் நான் சொல்லியிருந்தேன் லோகோ ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லி. அப்போ லோகோவுக்கு எனக்கு நிறைய கனவுகள் எல்லாருக்கும் இருந்த மாதிரி எங்களுக்கும் இருந்ததுதான். நிறைய விஷயங்கள் நாங்கள் தொட்டு போட்டு விட்டுருவோம். ஆனால் சில விஷயங்கள் மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். ஏன்னா அதை நாங்கள் எவ்வளவு தூரம் தான் விடணும் அப்படின்னு நினச்சாலும் எங்களால் அதை விட முடியாமல் இருக்கும். ஏன்னு சொன்னால் அதில் நாங்கள் வச்சிருக்கிற ஆழமான ஒரு காதல்.
ஒரு ஃபேஷன் பேரார்வம்னு சொல்லுவாங்க. அப்படியான ஆர்வத்தால் ஒரு விஷயத்தை நோக்கி நாங்கள் போகும்போது அதை எங்களால் விடவே முடியாது. அப்படி இருக்கிற ஒரு விஷயம்தான் இப்போ நான் செஞ்சு கொண்டிருக்கிற விஷயம். இப்போ நான் யூடியூப் சேனல் மூலமாக வந்து அதில் செய்கிற விஷயத்தையும் நான் எந்த ஃபேஷனான விஷயத்தை தான் அதுலேயும் செய்ய போகிறேன். அதாவது கனவுகளை நோக்கி போகிறது, மற்ற பிஸ்னஸ் சம்மந்தமாக நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறது, அது சார்ந்த விஷயங்கள், அப்படியான விஷயங்களை பற்றி நாங்கள் கதைக்கும் போது உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும்ன்றதால நான் வந்து அந்த ரெண்டுக்கு நான் வந்து லோகோ வந்து ரெடி பண்ணிக்கல. முதலாவது வந்து போட்டிருந்தேன் நான். முதலாவது வந்து நார்மலாக அந்த லோகோ க்ரியேட் பண்ணும்போது நான் வந்து அந்த பேக்குக்குள்ளே ஒரு பேக் கொண்டு கொள்ளி இருக்கிற மாதிரி, அந்த பேக்குக்குள்ளே அந்த கேமராக்கள் அதை வச்சுருக்கிற மாதிரி கன்செப்ட்லாம் நான் யோசித்தது. மற்றது வந்து அங்கால சைட்டில் பைக்குகள், மற்றது இந்த சுற்றி வர ஒரு காடு மலை அது சார்ந்து பயணிக்கிற மாதிரி ஒரு உருவம், அது என்னுடைய உருவம்தான். அதை வந்து மாற்றி போட்டிருந்தேன் நான். என்னுடைய புகைப்படத்தை கொடுத்து அதை வந்து டீட்டெயிலாக மாற்றி போட்டிருந்தேன் நான். அப்போ அது அந்த அனிமேஷன் மாதிரி மாற்றி போட்டிருந்தேன் நான். அதுக்கு பிறகு அடுத்தது வந்து இப்போ கேமரா இல்லைன்னு சொல்லி ஒரு குறையாக இருந்தது. அப்போ முக்கியமாக வந்து நாங்கள் கேமரா வச்சு கொண்டு தானே இந்த ஷூட் எல்லாம் செய்ய போவோம். கேமராவை வந்து கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு லோகோ ஒன்று எடுத்துருந்தோம் நாங்கள். சரியோ, அப்போ அதுவும் பார்த்து முகத்தை மறைச்சி கொண்டு இருந்தது. அப்போ அதில் வந்து எதை செலக்ட் பண்ணுறேன்ட்டு எனக்கு பெரிய ஒரு குழப்பமாக போயிட்டுது. அப்போ அதன் அடிப்படையில் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து அதை விட்டுருந்தேன். நான் என் ஃபேஸ்புக்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், நான் யூடியூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தேன். நீங்கள் அதோட நிறைய பேர் வந்து எனக்கு ஹைட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இப்போ அந்த கேமரா வந்து தூரத்தில் இருக்க சம்மந்தம் இல்லாமல் இருக்கு, ஆனால் அந்த ஃபோட்டோ அந்த லோகோ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி. மற்ற இதில் வந்து கேமரா வந்து முகத்தை மறைக்குது, ஆனால் அதுவும் வந்து புகைப்பட கலைஞராக நீங்கள் போக போகிறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தது. ஆனால் நான் வந்து கனவுகளை தேடி போகிறேன். மற்றது எனக்கு அந்த செய்திகளை திரட்டுறது, மற்றது எழுதுறது, அது சார்ந்த ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கிறபடியாக இப்போ நான் பொதுவாக ஒரு படைப்பாளியாக நான் அதை முதலாவது இருக்கிறத செலக்ட் பண்ணுவோம்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அப்போ அந்த கமெண்ட்ஸில் வந்தாக்கள் நிறைய பேர் வேறு இதுவும் சொல்லியிருந்தேன்னு சொன்னால், அந்த கேமரா வந்து ஷோல்டரில் இருக்கிற மாதிரி செய்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குண்டு. ஸோ எனக்கும் அது பெட்டரான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்போ நான் அதையே வந்து செய்தேன். நான் அதை வந்து உங்களோட பார்வைக்காண்டி போடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதை வந்து நான் திருப்பி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லாருக்கும் நன்றி. எனக்காண்டி மின்னக்கிட்ட ஒரு 68 தொடக்கம் 70 பேர்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் மற்ற வாட்ஸ்அப்லேயும் கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் எல்லாருக்கும் நன்றி. எனக்காண்டி நேரம் செலவழித்து இவ்வளோ விஷயத்தையும் சொன்னதுக்கு உண்மையிலே நன்றி. நான் வந்து அதிலேருந்து அப்டேட் பண்ணி இப்போ நான் வந்து என் லோகோவை வந்து மாற்ற போகிறேன். மற்றது வந்து இதில் யார் வந்து கமெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்ததால் அந்த பதிவை வந்து இன்னொரு பதிவில் போடுறேன். இப்போ இதான் வந்து முதலாவது ஃபோட்டோ, இது 2வது ஃபோட்டோ. இப்போ 2ஐயும் வந்து நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தந்திருந்தேன். இப்போ கடைசி ஃபைனலாக வந்து 2ஐயும் விட்டுட்டு நாங்கள் இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்களுடைய ஃபைனல் லோகோ. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.